நாராயணம் சகமலம் சகலாமரிந்திரம் வைகானசம் மமகுரும் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரி காஷ்யப மரீச்சி முகான்முனீந்திரான் சர்வானகம் குலகுருன் பிரணமாமி மூர்த்னா. நமசதசே நமசதசா பதயே. ஆச்சரியமான சன்னிவேசம். இன்றைய தினம் நம்முடையதான திருநெல்வேலி கோபால பட்டாச்சாரிய சுவாமியினுடையதான சதமான மகோத்சவம். அதன் அங்கமாக ஒரு வித்வத் சதஸ் ஸ்ரீ வைகானந்த பகவத் சாஸ்திரத்துல. வைகானந்த பகவத் சாஸ்திரங்கிறது பெரிய மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல பிரத்யக்ஷமா நம்ம சாஸ்திரத்துபடி அனைத்தையும் செய்தவர் நம்முடையதான கோபால பட்ட சுவாமி. இந்த கோகுல் பட்டர் ரமேஷ் பட்டாச்சார் சுவாமி அவருடைய பெரியவர், அவர் பேர் என்ன, சுந்தரராஜ பட்டாச்சார் சுவாமி, அவருடைய திருத்தகப்பனார். அதாவது எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை பார்த்துட்டே இருப்பார். புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கச்சு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருக்குன்னா அதோட நிறுத்திருக்க மாட்டார். அவர் உடனே அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச சாஸ்திரிகள் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்பார். அதோட அந்த சம்சயம் அவருக்கு திருப்தியா எடுத்துனா விட்டுருவார், இல்லைன்னா அதை விட மாட்டார், இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பார். பிடிச்சுட்டே யார்ட்டையா ஒருத்தர் கேட்டு கேட்டு தன்னுடைய மனசுல அது முழுக்க கவனமாகி அது சரிங்கிற படுற வரைக்கும் அந்த சந்தேகத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சுட்டே இருப்பார் கோபால பட்டாச்சார சுவாமி. அந்த சந்தேக நிவிருத்தி ஏற்படணும், ஏற்பட்டாதான் விடுவார், இல்லைன்னா விட மாட்டார். அப்படி ஒரு மகான் நம்ம வைகான சமூகத்துல இருந்திருக்கார் அப்படின்னாக்க நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம். சாஸ்திரத்துப்படி அதுக்கு பரிபூர்ணமான பதில சொல்லணும். சும்மா சாதாரண இதை வச்சுக்கோ அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டார். ஒரு தரம் தென்னாங்கூர் மாநாடு முடிஞ்சு நானும் அவரும் ஒரு கார்ல வந்துட்டு இருக்கோம். அவர் மெட்ராஸ் போறதா, நானும் மெட்ராஸ் சரி சொன்னோம் வந்தோம். அரிச்சே நாம இதம் பிரம்ம க்ஷத்ரம் வா இதம் பிரம்ம க்ஷத்ரம் வா அந்துதஸ்மை ஸ்வாஹா ஆப்ய ஸ்வாஹா. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆகுதுதான் சொல்லுதுன்னு சொன்னார். உடனே அவர்கிட்ட கேட்டேன், சுவாமி ஒரு சுவாகாரத்துக்கு ஒரு தேவதை சொல்றா, ஆப்ய ஸ்வாஹானா அதனுடையதான இன்னொரு தேவதையை சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு இருக்கக்கூடியதான என்ன சொல்லுவா அதிதேவதையை சொல்றா. அப்ப ரெண்டுத்துக்கு ரெண்டு சுவாகாரம் தானே பண்ணணும், நம்ம எப்படி ஒரு சுவாகாரம் நீங்க சொல்றேன் அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அவரை. இல்ல ஒண்ணுதான் சொல்றதுக்கு மாப்பிள்ள, அவருக்கு நான் மாப்பிள்ள வேணும், அதனால இவரு கூட மாப்பிள்ளை சொல்லிட்டே இருப்பேன். ஒரு மாப்பிள்ள நான் என்னுடைய மாமனார், அவரு பேசாம நான் அப்படி பேச முடியும். அதனால அவர் சொல்றார், இது ரெண்டு தானே வரணும், ரெண்டு தேவதை சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மாசம் கழிச்சு நான் இந்த ஊருக்கு வந்தேன். இதுக்கோ ஒரு கூட்டு இருந்தா நான் அவரை போய் சேவிச்சேன், ஆத்துல போய் சேவிச்சேன். அன்னைக்கு கோபாலபட்ட இந்த பாளையங்கோட்டை பிரதேசத்துக்கு கூட்டு இருந்தாருன்னா நான் என்னுடைய குருவோட வந்துருந்தேன், தலசேன பட்டாச்சார சுவாமி கூட. அப்ப சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க சொன்னது சரிதான், ஆனா நம்ம ஒரு சோகாக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சொல்றத ஞாபகம் வச்சுக்கிறார். ஞாபகம் வச்சுன்னு சாஸ்திரிகிட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு, வேதம் அத்தியனம் பண்ணுவா, சலக்ஷண வேத அத்தியனம் பண்ணவாட்ட கேட்கிறாரு. அவர் சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஒரு சதசுல போய் ஒரு நல்ல பேர் எடுக்கிறோம், வைகானசால் ஒரு பேசுறோம், ஒரு நல்ல பேர் எடுக்கிறோம்னா அந்த சதசுல படிச்சவாள்லாம் நிறைய பேர் இருக்கா, சலக்ஷண கடம்பாடிகள்லாம் இருக்கா. நம்ம ஒரு தப்பு சொன்னா கூட அது தப்புன்னு சொல்லக்கூடியவா இருக்கா. ஆனா நம்ம சொல்ற தப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம சொல்ற நல்லத மாதிரி எடுத்துட்டு வைகானசாலாம் பெரிய வாழ் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா நம்மள. அதனால அப்படி ஒரு உயர்ந்த ஒரு குளத்துல பிறந்திருக்கோம் நம்ம. அப்படின்னாக்க அப்படிப்பட்ட சுவாமிக்கு இன்னைக்கு சதமான மகோத்சவம் பண்றோம்னா இதை விட நமக்கு ஒரு பெரிய பேரு என்ன வேணும் நமக்கு? இது நம்மளே ஒரு நம்ம சாஸ்திரம் பெருமை, நம்மளுடைய குலம் பெருமை. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பெரிய மகான் நம்ம இடத்துல இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு குறையதான தவிர்த்து அவர் பிரத்யட்சமா அங்க இருந்து நம்மளா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு இந்த சதமான மகோத்சவத்தை அவ குளத்துல இருக்கவா, அவ அண்ணா தம்பிகள்லாம் சேர்ந்து, அவ சந்ததிகள்லாம் சேர்ந்து பண்றான்னு சொல்லி சொன்னாக்க இதெல்லாம் நம்ம நிறைய பெருமைப்படணும். இதை மேலும் மேலும் வளர்ந்து இது மாதிரி நம்மளும் ஒரு நம்ம ஊர் அருகில் இருக்கக்கூடிய சேர்ந்து ஒரு உற்சவத்தை பண்ணணும். அந்த உற்சவத்துல ஒரு வித்வ சதஸை ஏற்படுத்தணும். அந்த வித்வ சதத்துல நம்ம சம்பிரதாய சாஸ்திரங்களை பத்தி பேசணும். எல்லாருமே கேட்கலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. நம்மளை பத்தி நம்ம சொல்லிக்க போறோம், பெருமையா சொல்லிக்க போறோம். அதனால அப்படிப்பட்டதான சாஸ்திரத்தை மேலும் மேலும் வளர்க்கணும். இப்படி இருக்கக்கூடியதான இந்த சந்ததி வளர்ந்து அடுத்த சந்ததியும் அதுக்கு அடுத்த சந்ததியும் நம்முடைய சாஸ்திரத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். நிறைய பொம்மநாட்டிக்கு சொல்லி தரணும் நம்ம சாஸ்திரத்தை பத்தி, அது ரொம்ப முக்கியம்.
இங்க வாத்தியார் சுவாமி என்னுடைய குரு அடுக்கலூர் ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி சொல்லுவார் அடிக்கடி, சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் பொம்மநாட்டிக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏண்டான்னு சொல்லி கேட்டான். அவ திருவாராதனை மன்றத்துக்கு இல்ல, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா திருவாரூரம் மட்டும் வாடா அப்புறம் தானே சாப்பிடணும்னு சொல்லணும், அதுக்காக சொல்லி தரணும்னாரு. அப்படிப்பட்டதான உயர்ந்த மகா குலம் நம்ம வைகானந்த மகா குலத்துல நம்ம எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு எம்பெருமான திருவாராதனத்துக்கு வந்து கூடயே நம்ம காரியத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு சௌக்கியமா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இந்த சதமான மகோத்சவத்துக்கு அடியனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு என்னுடைய தன்யவாதங்களை பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவரும் தன்யோஸ்மி தாசோஸ்மி அனுகிரகீதோஸ்மி.